திருச்சி சிறுகனூரில் எம்ஏஎம் பொறியியல் தொழில்நுட்பவியல் கல்லூரியில் 2ஆம் நாள் ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பொறியியல் துறையின் சார்பில் 14-2-2025, 15-2-2025 ஆகிய தேதிகளில் கல்லூரியின் சார்லஸ் கொரியா அரங்கில் நடைபெற்றது. 14-2-2025 நடைபெற்ற தொடக்க விழாவில் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பொறியியல் துறை தலைவர் பேராசிரியை சு. ராக்கம்மாள் வரவேற்புரை வழங்கினார். மாஸ்டர் கல்வி குழுமத்தின் பதிவாளர் முனைவர் பி. முருகானந்தம் அவர்கள் புதிய தொழில்நுட்ப வளர்ச்சி கடந்த காலத்தில் பிற்படுத்தப்பட்ட கல்வி முறையை மாற்றியுள்ளது. மேலும் தற்காலிக கல்வி முறைக்கு தகுந்தாற்போல் மாற்றிக் கொள்ளுங்கள் என வாழ்த்துறையில் அறிவுறுத்தினார். கல்லூரியின் டீன் முனைவர் ராஜசேகரன் அவர்கள் தனது வாழ்த்துறையில் தேசிய தர மதிப்பீட்டு குழுவின் நடப்பு விதிமுறைகளை பேராசிரியர்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் என வலியுறுத்தினார். தலைமையேற்று பேசிய கல்லூரியின் முதல்வர் முனைவர் சூசன் கிறிஸ்டினா அவர்கள் பேராசிரியர்கள் அனைவரும் ஆய்வுக் கட்டுரை எழுதுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் இப்பயிற்சியின் மூலம் தனித்துவத்தை வெளிப்படுத்த முயலுங்கள் என்று கூறினார். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினரான காஞ்சிபுரம் ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரி இயந்திர மின்னணுவியல் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் ஆர். நிதிஷ் ராமகிருஷ்ணா பட் கலந்து கொண்டார். அவரின் கருத்துரையில் ஒரு பாடத்தின் கற்றல் விளைவு எவ்வாறு பட்ட விளைவோடு சாட் ஜிபிடி உதவியுடன் கணக்கிடப்படுவதை விவரமாக எடுத்துரைத்தார். 2ஆம் நாளில் ஆசிரியர் கட்டுரையில் இருக்க வேண்டிய முக்கியமான விடயங்களையும் அவற்றின் மதிப்பீடுகளையும் எடுத்துக்காட்டுதலுடன் விளக்கினார். மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பொறியியல் துறை பேராசிரியர் திருமதி கிளாரிடா அமலா நன்றி உரையாற்றினார். ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் பங்கு பெற்ற 100 பேராசிரியர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இப்பயிற்சி முகாமிற்கான ஏற்பாடுகளை மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பொறியியல் துறை பேராசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.